விஜய் இன்று காலை 4 மணிக்கு எழுந்து விட்டார். டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார். பிரஷோடு வெளியே வந்து விட்டார். இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார். வாகனத்தில் ஏற போகிறார். வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன. வீதியில் சென்று கொண்டிருக்கிறார். இதோ பாருங்கள் நேரடி காட்சி. பிரத்யோகமா இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய 4வது தூணாக இருக்கிற எனது அருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாரோடும் பாலாரோடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோட விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சியில் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா? தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தண்ணீர் பாட்டில் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கு, அதை தூக்கி முதலமைச்சர் குறிப்பது அட்டென்ஷனை கிரியேட் பண்ண வீசுகிறார்கள். அந்த தண்ணீர் துளிகள் தெரிக்கிறது. அந்த தண்ணீர் துளிகளை சொன்னார்கள் மனச்சாட்சியற்ற மடையர்கள் சொன்னார்கள். அங்கு மயக்க மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அம்பு குறியிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரோட இணையதளம் பரப்பியது. இவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்பார்மர்ல ஏறி உட்கார்றான்.